ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் தான் லெசன் 1லேருந்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். இப்போது நமக்கு ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கிற இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த இடம் பேர் தான் டிஆர். அண்ட் அந்த டிஆர்லேருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அதை பிடிச்சி இழுக்குது. ஸோ அந்த இடம் பேர் தான், அந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் ஆர். ஸோ நம்ம 10th படிக்கும்போது ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், V is equal to ED. இங்கே ஈனாக்க என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் E. E is equal to electric field. So on differentiating both sides, இங்கே வந்து எதுக்காக வெக்டார் போட்டிருக்கோம்னாக்கா it denotes direction. So on differentiating both side, இங்கே நம்ம differentiate பண்ணும்போது d இல்லாமல் போடக்கூடாது. integrating both side and dv is equal to minus. இங்கே மைனஸ் எதுக்கு வந்துச்சுனாக்கா இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் அங்கேருந்து வரதும் பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால தான் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகுமா, அதனால தான் இங்கே நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்டகிரேஷன் dv is equal to minus integration E vector into dr. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க v is equal to minus இங்கே இன்டகிரேட் இங்கே இன்டகிரேட் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் E vector in dot drன்னு போட்டுக்கணும். இங்கே இன்டகிரேஷன் லிமிட்ஸ் வந்து இன்ஃபினிட்டி டு ஆர். இங்கே ஏன் நான் இன்ஃபினிட்டி போடுறேன்னா அது இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து வந்து அது பின்ற பாயிண்ட்டில் நிற்கிது அண்ட் பின்ற பாயிண்ட்லேருந்து கியூன்ற பாயிண்ட் அதை பிடிச்சி ரிப்பல் பண்ணுது. ஸோ இன்ஃபினிட்டி டு ஆர் இதுதான் வந்து இதோட லிமிட்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு இ வெக்டார்னா என்னன்னு படிச்சிருக்கோம். இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் போட்டுக்கணும் இன்ட்டு Q/r ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும் இன்ட்டு ஆர் கேப். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து இ வெக்டாரோடைய வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும். வெக்டாரோட ஸோ இந்த இ வெக்டாரோட வேல்யூவை நம்ம இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் அப்படியே இருக்கட்டும். நம்ம இங்கே ஈக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு Q/r ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இங்கே டிஆர்னு இருக்கு. அப்போ இந்த டிஆரை அங்கே சேர்த்துக்கணும். இன்ட்டு டிஆர் போட்டாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா ஐ கேப்னா டிஆர் வெக்டார்னு தான் போடணும். இங்கே வந்து டிஆர் வெக்டார்னு போடணும். அப்படின்னாக்க டிஆர் இன்ட்டு ஆர் கேப் அதான் வந்து இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ v equal to minus integration of 1/4 epsilon naught Q/r square r cap into dr into r cap. இங்கே எதுக்கு டாட் வைக்கிறோம்னாக்கா இது வந்து காஸ் தீட்டாவை டினோட் பண்ணோம். இங்கே காஸ் தீட்டா 0ன்றதுனால அதனால் நம்ம அது போடலாங்க. ஓகேவா? இங்கே லிமிட்ஸ் எழுதிக்கணும். லிமிட்ஸ் எழுத மறந்துடாதீங்க. லிமிட்ஸ் போட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டி டு ஆர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டகிரேஷன் இன்ஃபினிட்டி டு ஆர் 1/4 எப்சிலான் நாட் Q/r ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பிடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரியே ஆர் கேப் இன்ட்டு ஆர் கேப் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஆர் கேப்பும் போயிடுச்சுனாக்க நமக்கு வெறும் டிஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வெளில எடுத்துகிட்டு வர போகிறோம். என்னன்னா இந்த Q இந்த 4 எப்சிலான் நாட் Q/4 எப்சிலான் நாட். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும், மறந்துடாதீங்க. இன்டகிரேஷன் போட்டு இன்ஃபினிட்டி டு ஆர் போட்டு 1/r ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். மீதி ரிமைனிங் டேர்ம்ஸை தான் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் Q/4 எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி லிமிட்ஸ் போட்டுட்டு இங்கே கீழே இருக்க -2வை மேலே போட்டோம்னா r⁻2 இன்ட்டு டிஆர். இப்போ வந்து இங்கே r⁻2 இருக்குது. இப்போ நம்ம இன்டகிரேஷனில் ஒரு இது படிச்சிருக்கோம். x⁻n ஈக்குவல் டு x⁻n+1/n+1 அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே போட போகிறோம்.
மைனஸ் கியூ பை 4 pi எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் போட மறந்துடாதீங்க இன்ஃபினிட்டி டு ஆர். அண்ட் இங்கே பாருங்கள் ஆர் ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னு சொன்னால ஆர் பவர் -2 + 1 பை -2 + 1 இன்ட்டு டிஆர் அப்படின்னு போட்டுக்கோம். அகெயின் மைனஸ் கியூ பை 4 pi எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் இன்ஃபினிட்டி டு ஆர். இங்கே இது பண்ணால் என்ன, இங்கே -1 இங்கே -1 அப்போ ஆர் பவர் -1 பை -1 இன்ட்டு டிஆர் அப்படின்னு வரும். ஸோ ஈக்குவல் டு -q பை 4 pi எப்சிலான் நாட். இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் போட போகிறோம். என்னன்னா r -1 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இன்ஃபினிட்டி டு ஆர் போட்டுக்கணும். டிஆர் இன்டகிரேஷன் பண்ணும்போது அது போயிடும். -q பை 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு இதை உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்குல்ல -1 இந்த -1 இந்த மைனஸை சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆர் பவர் -1 மட்டும்தான் இருக்கும். இங்கே இன்ஃபினிட்டி டு ஆர் இருக்கும். இப்போ இங்கே பவரில் -1 இருக்கிறதுனால நம்ம கீழே கொண்டு வந்தால் 1/r ஆகிடுமா. ஈக்குவல் டு q பை 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு 1/r. இங்கே அகெயின் லிமிட்ஸ் போட்டுக்கணும். ஸோ அந்த லிமிட்ஸை இப்போ உள்ளே கொண்டு வரலாம். q பை 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு இங்கே r 1/r தான் வரும் அண்ட் -1/∞ வரும். இந்த 1/∞ 0, 1/∞ ஈக்குவல் டு 0ன்றனால 1/r மட்டும் தான் வரும். q பை 4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு 1/r வரும். ஸோ இது ரீஅரேஞ்ச் பண்ணி 1/4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு q பை 4 pi ஸோ இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி 1/4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு q/r அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய v யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.